எங்கடா இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உழவோட்ட போகிறோங்க. அதாவது நம்ம ஃபேக்ட்ரியில் உழவோட்ட போகிறோம். இங்கெல்லாம் பயிர் நின்றுட்டு இருக்காங்க, உழவோட்டிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அதனால லீவுனால ஸோ வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உழவோட்ட போகிறோங்க. வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபேக்ட்ரி இன்றைக்கி ஓட்ட போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கேன், பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு நான் தான் என்ன பண்ணுறாங்க, இதை நான் தான் ஓடிச்சு இது வேலை சொல்ல விரும்புகிறாங்களா? இது இங்கே நம்ம மொளப்பட் ஸ்டேடியம். இந்த பக்கம் நான் வந்தது இல்லைடா. அங்கே போகிறோம், பயங்கரமாக இருக்குதுடா. இதெல்லாம் ஃபுல்லாக மரம் மறைச்சிக்கிச்சு. ஸோ நம்ம ஊரில் இருந்து இங்கே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. வந்தாச்சாடா? ஐயோ, ஹைவேக்கு வந்துட்டு அதுக்காட்டி வந்தாச்சு. சரி வந்தாச்சு விடு. அப்படியா? 55 HP மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த வண்டியில் தாங்க போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொட்டேட்ரு வயல் காடை ஓட்டுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன வண்டிடா இது? சோராஜா? பழைய மாடல. என்ன தலைவிட்டுருக்க? ஓ டைட் ஆகிடுச்சா? இந்த போல்ட்டு சும்மா கட்ட வந்தானே. அவ்வளோதான்னு நினைக்கிறேன். ஸோ ரொட்டேட்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். டீசல் மொதல் அடிச்சுட்டு வர சொன்னாங்க. ஆக்சுவலி இப்போ டீசல் அடிக்க தான் போயிட்டுருக்கோம். பங்க் வந்தாச்சு. டீசல் 1000 ரூபாய்க்கா? ஸோ டீசல் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சுட்டு போன ஓட்டிக்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி எடுத்தோம்ல அந்த இடத்துக்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வயலோட தான் போக போகிறோம். சோக்கு வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் பவஞ்சு போச்சுருக்கு, ஒரு கால் கழிஞ்சு போச்சு. சப்புலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நானும் அப்படி தான் நினச்சி வரும்போது தான் இருக்குது. இது ரேடியோ மட்டும் செட் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணன் வந்துட்டார். ஸோ அவர் டிராக்டரி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. என்னை வந்து பைக்கே இப்போ எடுத்துக்கிட்டு அங்கே காட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ வேறு வண்டி இருக்குதா என்னன்னு தெரில. சாய் வேறு இங்கே தான் வச்சேன்னு சொன்னோம். நான் இருக்குங்க இன்னும் போயிட்டே இருக்காங்க. இப்போ வயல் காட்டுக்கு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணன் டிராக்டரி எடுத்துகிட்டு வர்றாரு. நம்ம கூட அந்த முத்துறாமல் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம். எல்லா பக்கமாக போயிட்டுருக்குங்க. இந்த வரல ஒரு சின்ன மழை தெரியுது. இந்த பக்கம் தண்ணி இருக்கும்போது வயல் ஓட்டுறாங்க. நம்ம சைடு தான் ஒன்றும் மழை வர மாட்டேங்குது. டிராக்டரி வந்துகிட்டு இருக்குது. கடவுள் வந்துகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா என்னன்னு தெரியல. ட்ரீ வந்துருச்சு. அப்படி கிளம்பும். வரும்போது ஒரு பெரிய மலைன்னு சொன்னால அப்போ உள்ளார வரும்போது அந்த மலைக்கு கீழே அடியில் தான் போயிட்டுருக்கோம். வரலாம் இங்கே பாருங்க மயிலுங்க. ஐயோ போகிறானே. இங்கே பாருங்க எல்லாம் உட்காந்துருக்குது. கீழே அடி வாரமாக போயிட்டுருக்கோம். ஆஃப் ரோடாக தான் இருக்குது. வந்துடுங்க மழை வரல. அப்படியே மேகமூட்டமாக இருக்குதா? நல்லா இருக்குது. பிடிச்சிக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதனால தான் நெக்ஸ்ட்டு மூண்டாவது வாங்கிட்டா வச்சு நம்ம லோக்கலில் ஓட்டும் போது எதுக்குங்க ஹெல்மெட்? அதனால அப்படியே ஜஸ்ட்டு மாட்டின்னு நம்ம பாட்டு போகலாம். தான் ஓட்டுறாரு. நம்ம அப்படியே வீட்டுக்கு ஓடுறதான்னு நினைக்கிறேன். அவர் ஓட்டுறதுலாம் வெயிட் பண்ணுமா? இங்கேயே உட்காந்துருக்கணுமா? தெரியல. நீ எங்கேயோ போயிட்டு கூட வாங்குறாரு. எங்கேயோ போகிறதா போயிட்டு கூட வாங்குறாரு. அவர் நம்பர் வாங்கி ஒரு வண்டி ஓட்டி முடியும். ஓட்ட தெரியும் தான் ஒன்றை ஓட்ட சொன்னேன். ஓட்ட தெரியும் ஓட்டிக்கலாம். என்ன இப்போ ஒரு எல்லாம் நார்மலாக தானே இருக்கும். ரொட்டேட்டர் எப்படி காட்டில் ஓட்டுறேன் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இன்னும் வயல் ஓட்டினதில்லை. ஸோ கரும்புலாம் நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் உள்ளே ஓட்டுறாரு. ஏடா காடை காணும் தண்ணி. ஓ கரம்பா. நான் ஏற்கனவே கொஞ்சம் வயலாக இது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்களே. இது வயல் காடுன்னு தான் நினச்சேன். இப்போ தான் தண்ணி விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று நாற்று நடுவாங்களா என்னென்னு தெரியல. ஃபுல்லாக எல்லாம் கரம்பாக தான் கிடக்குது. அதுக்கு தண்ணி கட்டி அப்படியே ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன்.
தண்ணி பாருங்க பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குதா. சே, ஆனால் நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி செட்டப்பிங் இல்லை. கிணறு வேணுமா இருக்குது, அதில் தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு சுவிட்ச் எடுக்க கூட முடியாது. தண்ணி இருக்குதா? தண்ணி கீழே கிடக்குது. இவங்க அப்பா இவ்வளோ வளமாடா. ஆமாம். புறாக்கு எடுத்துட்டு வரேங்க்கா. சரி வா, இன்னொன்று இதெல்லாம் அந்த பழைய செட்டப் தானே. நான் ஒரு செட்டை காமிக்கிறேன். மோட்டர் தொங்கிட்டு இருக்குதா? அதில் கிணத்து மோட்டர் தானே போட்டிருப்பாங்க. கிணத்து தண்ணி மோட்ரு. என்ன மோட்டர் தந்தா? என்ன ஃபேக்ட்ரின்னு தெரிலது. எரு கொட்டிருக்காங்க. கம்மியா சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் விரைச்சிட்டோம்னா கூட காசு வருதா? அவரே சொல்லிட்டார், தம்பியெல்லாம் கொஞ்சம் பழக்கம் கொஞ்சம் கம்மியே, ரயில் ஓட்டுற பழக்கம் கம்மி சொல்லி பண்ணுறாங்க. ஆமாம். அப்புறம் அவங்க என்ன போனாங்க, அப்படி ஓட்டுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்சிருந்தா கூட நம்ம ஓட்டலாம். வருதுன்னு நினச்சிக்கிட்டு அதான் காற்று விட்டுட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு 4-5 நாள் கழிச்சு நம்ம அப்படியே ஓட்டாரு. மழையானா இங்கே நேற்று இல்லை, தூரம் தான் சார். தூரம் தான் அங்கே அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. சும்மா படம் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ ஓரளவுக்கு பண்ணிக்கணும். இல்லை வண்டி பறியுது. ஃபுல்லாக தண்ணி நல்லா பாஞ்சிருக்குது. இந்த பாருங்க, நாற்று விடுறதுக்கோசரம் சின்னோண்டு ஒரு என்னன்னா ஒரு 30 சென்ட் இருக்குமா, 30 சென்ட்டுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 20 சென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பூசா ஆயிடுச்சா இல்லை? பூசா இருக்குதானே கை வீடியோ போடுறேன். இது வண்டியை நின்றுட்டு இருக்கும்போது ஓடும் தானே வீடியோ மாட்டுறேன். ஒவ்வொரு வண்டியும் அந்த பழைய மாடல்லாம் பாரு, வண்டி மூவ் ஆனால் தான் ஓடும். இல்லை ஈரோட ஓட்டணும் வச்சியா சரி பிடிச்சிக்கும். மாங்காய் மரத்துக்கு அடியிலேயே அது உட்காரலாம். ஆனால் ஈரமாக தான் இருக்குது. என்ன இது எப்படியும் ஒரு மணி நேரம் ஓடுமா, அதே அதிகம்தான். இப்போ நாட்டு விட்டு எப்படி இது அடுத்து 2-3 மாதம் வயல் ஓட்டியிருக்கோம். நம்மளுக்கு தான் தண்ணியே இல்லை. மைலேஜ் நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். மைலேஜ் நல்லா இருக்கும். அதில் கிடைக்காது. அது தெரியும் இல்லையா? கிடைக்காது. அதுதான் தண்ணி விட்டுறாரு. ஓட்டிகிட்டு இருக்காரு இல்லைங்க. ஸோ அந்த வயல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 5 கிலோ ஓட்ட போகும்னு நினைக்கிறேன். கிடைக்கும். ஆனால் அவங்க யார் சின்ன வச்சுக்கிறாரு. அதே மண்ணில் போட்டு மூடிருப்பாங்களே, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. புதையல் மாதிரி பல முட்டை வினையார சிட்டி. ஒரு சால் பார்த்தீங்கன்னா ஓட்டி முடிச்சிட்டாரு. 2வது சால் வண்டி இப்போ ஓட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் புல் அதிகமாக இருக்குதுங்க. மாட்டு ஓடுறதுனால இன்னும் சால் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த சைடு கொஞ்சம் மேடாக இருக்குது. ஒரு மட்டம் பண்ணும் அதனால சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ கரெக்ட் பண்ண வராருன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மேடாக இருக்குன்னு சொன்னால அதை பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்துக்கெலாம் இழுத்து விட்றதுக்கு ஒரு பரம்பலை போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆற்று விட்றதுக்கு தான் அந்த வயல் ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ 23 நாளில் பயிர் வளர்ந்தாட்டி அப்புறம் அதை பிடுங்கி அப்புறம் திருப்பியும் வயல் ஓட்டி காட்டில் நடுறது. செம்பருத்தி பூ அடுத்து அது என்னன்னு தெரில. அங்கே ஒரு செடி இருக்குதா? அதெல்லாம் பிஞ்சிடா. எடு 2 தான் எனக்கு வேணும். போதும். வேற உங்க கடை இருக்கு போகிறோம். ஏன் பிஞ்சே வைக்கிது. இது எப்போ இது பண்ணாங்கன்னு தெரியல. நெல் வயல் அறுவடை பண்ணியிருக்காங்க, அறுத்துருக்காங்க. என்ன மயிலடா தோகை விரிச்சுக்கிட்டு இருக்கு. மழை வரும். மயில் நல்லா தோகை விரிச்சிக்கிட்டு இருந்தது அப்படியே தெரிஞ்சுது. இப்போ
ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்படி இப்போ மரத்துக்குள்ளார போயிடுச்சு. அது வெற்றிகரமாக ஓட்டி முடிச்சுட்டாருங்க. ரொம்பவுமே வயல் நான் இது வரைக்கும் ஓட்டினதில்லை. எல்லாம் கரெக்டாக மட்டமாக பண்ணி சமம் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா தண்ணி நிற்கணும்ல. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. சரிங்க, அப்படியே கிளம்பலாம். கடைசி சுற்று அண்ணன் நம்மளை ஓட்ட சொன்னார். அப்புறம் கடைசி ஒரு சாலோண்டி அப்படியே வேகமாக ஓட்டிவிட்டு அடுத்தது போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. ஆக்சுவலி அடுத்ததாக போய் 5 கிலோ எடுத்துகிட்டு போய் ஓட்ட போகணும்னு நினைக்கிறேன். அது வேறு வண்டியில் இன்னொரு வண்டி அங்கே நின்றுட்டு இருந்தது இல்லைங்க, அந்த வண்டியில் பரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இருக்குது இல்லைங்க, புது வண்டி. இந்த வண்டியில் இப்போ ஏற்கனவே பேலர் இருக்குது அந்த பில்லு சுற்றுறது. ஸோ அதை கழட்டிவிட்டு 5 கிலோ போய் மாட்டிக்கிட்டு இன்னொரு காட்டுக்கு ஓட்ட போகணும். சரிங்க, அப்படியே உங்களுக்கு கழட்டி மாட்டிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த காடு பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் ஒன்றுன்னு நினைக்கிறேன் வெயிலில் அந்த நாற்று ஓடுறதுக்கு. ஸோ அடுத்த காட்டுக்கு ஓட்ட போகிறோம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை, இது நாம் தான் ஓட்ட போகிறோம். ஸோ நான் இல்லைன்னா அவன் தான் ஓட்ட போகிறோம். ஸோ அது வயல் காடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஓட்டினதில்லை. ஸோ கரும்பு இதெல்லாம் நல்லா ஓட்டியிருக்கேன். அதனால அப்புறம் அந்த இன்னொரு அண்ணனை வர சொல்லியிருந்தாங்க, அவர் தான் ஓட்டினார். ஸோ அப்புறம் கடைசியில் நாம் தான் ஓட்டிகிட்டு வந்தோம் கொஞ்சம் தூரம். அப்புறம் வலி பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் கொண்டு போகிறோன்னு ஒரு பயங்கரமான ஒரு புதரெல்லாம் வந்து மலை சைடுங்க, வழியே ஒழுங்காக தெரியல. ஸோ அதில் விட்டாங்க. அப்புறம் நானும் பொறுமையாக போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவரே நிறுத்தி வந்துட்டு அப்புறம் அவர் தான் ஓட்டிகிட்டு வந்தார். வரும்போது கொஞ்சம் சரியான வேகத்தில் வந்தார். அவர் இப்போ போய் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நாம் தான் எடுத்துகிட்டு போகிறோம். 5 கிலோ பாருங்க இங்கே இருக்குது. இதை மாட்டிக்கிட்டு தான் இப்போ கிளம்பணும். பைக்கில் ரிவ்யூ பண்ணுவோம்ல. இதில் பயங்கரமாக செட்டிலாக இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டு கேட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப இடம் இப்படி நெருக்கலாக இருக்க மாதிரி தானே இருக்குது. இது என்னடா இந்த ஸ்பீக்கராக என்னடா பொட்டியாலாம், சுற்றியும் பொட்டியாக இருக்குது. புது வண்டி தானே அது, இப்போ தான் எடுத்தாரா? கீர் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்களா, மகேந்திரா அர்ஜுனில் இல்லாத இது வேறு மாதிரி. தம்பி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல, ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஆவலடா, இருடா என்ன ஆச்சுன்னு தெரியலடா. பாரு இடிச்சு நீ தான் அவ்வளோதானே இப்போ பாரு. பொட்டி தெரியல, இங்கே இருந்துதான் விழுந்துச்சு. பொட்டி கீழே வந்து பிடிச்சிங்க. அதான் காட்டுதான் மாறுன ஒரு சங்கு குறிக்க வச்சிருச்சு. ஆஹா, இங்கே பாருங்க, இந்த சிவனோட மந்திரத்தை எழுதியிருக்காங்க, சிவசிவன். அன்றைக்கி நேரத்துக்கு எப்படியும் இது ஒரு 3-4 லிட்டர் தான் போகணுன்னு நினைக்கிறேன். போதுமா? இருந்தாங்க பயங்கரமாக இருக்குது. எங்கே போய் தலைமை நியூஸ் பாருங்களா, இந்தாண்ட கீரை வரும். கலப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி கிளம்புறோம். இன்னும் வண்டி எடுத்துட்டாரு, இதனால பார்க்குறதான். இது வண்டினா இப்போ தான் ஒரு 2 வருஷம் இருக்குமா வண்டி எடுத்தேன். 2 வருஷம் இருக்குமா? ஓகேங்க, இப்போ 5 கிலோமீட்டர் தான் கொலவாட்டம் போயிட்டுருக்கோம். காட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வில்லேஜ் ஒர்க்கிங் கொலவாட்டம் போயிட்டுருக்கோம். காடு தெரியுமா? உயரமான நந்தி சிலைங்க இங்கே பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம், அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்க. ஸோ ஃபேமே காட்டுக்கு வந்தாச்சுங்க.
காடு பாருங்க தாங்க, இதே மலைக்குள்ள இருக்க மாதிரி இருக்குது. இதுவும் சின்ன காடு தான். வேறு ஏற்கனவே ரொட்டேட்டில் ஓட்டி பார்த்துருப்பானே, அது ஈரம் இல்லாதனால போயிட்டோன்னு நினைக்கிறேன். திருப்பியும் ஓட்டுறோம். இப்போ 5 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருக்குது. ஏன்னா பெரிய வண்டி எப்படியும் இது 55 ஹெச்பிக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவராஜ் 74-4FE. பயங்கரமான வியூ. அப்பா கேமராவில் ஒழுங்காக தெரியல. இந்த சைடும் மலை. இது மாட்டிச்சான்னு தெரியல. யூஸ் பண்ணிவிட்டு டைட் வைக்கிறது தானே? எவ்வளோ லூஸாக இருக்கும்? டைட்டாக இருந்துச்சியா? பார்த்தீங்கன்னா இருக்கும் வரல. யூஸ் பண்ணால் கீழே இந்த இடத்துலேயே ஓட்டிக்கிட்டா தான் மழை வந்தால் தான் ஓட்ட முடியும். சின்ன சின்ன காடாக இருக்குதுங்க. இங்கே ஒரு காடு, அப்படி ஒரு காடு. ஸோ அப்புறம் அந்தாண்டெலாம் இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பயங்கரமான வியூ. அங்கே பாருங்களேன், மலை சுற்றியும் மலை இந்த சைடும். அதனால் ஏதோ கல்கரி மூடிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுதெல்லாம். கல் உடச்சிருக்க மாதிரியே நல்லா தெரியுது. இது பாருங்க, புத்து பாம்பு நிறையா புத்து அந்தாண்டி இருக்குது. அப்புறம் அங்கே வர வழியிலையும் பாம்பு புத்து பார்த்தேன். இன்னும் நிற்கிறான். ஏன்டா இது ஈரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்கிறோம். ஈரம் இன்னும் 2 நாள் போட்டுமா? 2 நாள் ஆகுமா? இதே ரொட்டேட்லாம் இதாவது தப்பிச்சிக்கலாம். மாட்டிச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு போதுமான ஆகிடும். இதுலேயே பாரு அவ்வளோ நிற்கிது. என்ன பண்ணுறது? இப்போ தாங்க அப்படியே வெயில் அடிக்குது. டைம் வந்து மணி 1:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படிங்கிறோம். இன்னும் ஒரு 2 நாளாவது காயிரமாக இருக்கும். நல்லா வெயில் அடித்தா தான். அதே மாதிரி மானம் மூடிட்டுது. திருப்பி மழை இருந்ததுன்னா அப்புறம் ஓட்டவே முடியாது. ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் ஓட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரமாக இருக்குது. உழவு வரலுங்கிறோம். ஏதோ பார்க்க நிற்கிற மாதிரி வைப்போம். பார்க்க நிற்கணுமா? எங்கே? எத்தனை கண்ணு? நான் ஒரு 8-9 வச்சிட்டேன். சின்ன கண்ணா தானே. ஸோ உழவு ஓட்டுற வேலை கேன்சல் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருந்தது. பார்க்கண்டு ஓட போகிறோம். அடுத்து இன்னும் வேறு என்ன வேலை வருதுன்னு கேட்போம். ஆனால் வந்ததே உழவாட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்தது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாக்கு தோப்பு பாக்குன்னு வச்சுருப்பாங்களே. அது இப்போ ஏதோ புழக்கன்னு வைக்கிற மாதிரி இருக்குமா இல்லை வேறு கடைன்னு தெரியல. இல்லை வரேன் போகலாம். சரிங்க, அப்படியே போயிட்டு வரேன். டீ சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறோம். வேறு சனிக்கிழமை, அதனால் வரதான். அதான் சாப்பிட போகலாமா? எங்கே போகலாம்? சாப்பாடு ஏதோ டச்சி போண்டா ஏதாவது டீ சாப்பிட்டு வரலாம். எங்கே போகலாம்? எங்கே போயிடலாமா? பக்கமாக சாப்பிட்டு வந்து கண் வைக்கிற வேலை தான். வச்சு முடிக்கிறதுக்குள்ளார ஏதாவது உழவோட்டுற வேலை வந்ததுன்னா உழவோட்ட போகணும். இல்லைன்னா பார்க்கன்னு வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதான். இதுதான் பண்ணணும். 45 rupees. ஃபோனு கைமா சுற்றிட்டு இருக்கான். தண்ணி எடுத்து இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி புழக்கன்னு தாங்க ஓட்டுறது. அது வேற நோண்டிக்கிட்டு இருக்கான். கண் எடுத்துட்டா? சரி, கண் எடுத்துட்டா. பாக்கு கண்ணு. இது எனக்கு தெரிஞ்சு நாட்டு கண்ணா இல்லை ஹைப்ரிட்டான்னு தெரில. பூரா வைக்கணுமா? ஆடு பூராலாம் எங்கேயோ ஒன்று எங்கேயோ ஒன்று 2 வைக்கிட்டாண்டா. புழக்கண்ணு தான் இருந்தது. ஒரு 20 கன்று இருக்குங்க. 20 கன்று வச்சு முடித்து தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தவறு இருக்குங்களா, சவுண்டு தவறுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டுக்கு அது மரமாக இருக்குது, அதை வெட்டி எல்லாம் கழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த தவையை ஒண்டியும் போய் அங்கே போட்டுறோம் அப்படின்னாரு. ஸோ இப்போ அதை தான் தூக்கிட்டு போய் ஒரு சும்மா கொஞ்சோண்டு ஒரு சும்மா இருக்கும் தூக்கிட்டு போய் போட்டேன். இப்போ இன்னும் ஒரு 2 கத்தை இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆக போகுது. மணி 4:54. ஸோ அப்படியே இந்த தவையை ஒண்டி அப்படியே அங்கே போட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். தாங்க இந்த தவை தான் தூக்கிட்டு போகிறேன். மூஞ்சி தெரியுதுன்னு மறைச்சிட்ருக்கோம். ஸோ இருங்க, இந்த தவையை தூக்கிட்டு போய் போட்டு இன்னொரு 2 சும்மா வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு 2 சும்மா வரும். அதையும் போட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். இந்த தவையெல்லாம் பாருங்கள்
மரம் இந்த மரம் தான். இப்போ அங்கேருந்து வெட்டிட்டு வந்துட்டாங்களா? இது வண்டி அப்படியே வெட்டி அந்த தவையெல்லாம் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தவையெல்லாம் கழித்து முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற வேலை தான். பாதி எடுத்துகிட்டு போய் போட்டேன். இன்னொரு ஒரு கத்தை வரும் போட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதான். இது வந்து ஆட்டுக்கு போடுவாங்க சவுண்டு தலைன்னு சொன்னேன் இல்லைங்க, அது சவுண்டு தலை இல்லை. இது வந்து அவுத்தி தவையாங்க. மாட்டுக்கும் போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அமாவாசை, அதனால் இந்த கீரைலாம் வாங்குவாங்களாங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நறுக்கி கட்டை கட்டிகிட்டு இருக்காரு. சேலத்துக்கு விற்க போகிறாங்களா? அது நாளைக்கு சேல்ஸ் ஆகணும்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா விற்க போகிறாங்க. ஸோ இந்த தவையெல்லாம் ஒடிச்சிட்டு வந்து நம்ம போட்டோம். அப்படியே இந்த வீடியோ என் பண்ணிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன்.